வாங்க நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் பாவ் பாஜி பண்ணலாம். சாட்டே மோட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு தட்டி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கிட்டதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஃபைனாக சாப் பண்ண கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு 4 மினிட்ஸ் வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். நான் 3 உருளைக்கிழங்கு தோல் நீக்கி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு 1/2 கப் ஆஃப் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ரோசன் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். தென் க்ளீன் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. நம்ம ப்ரெஷர் குக் மோடில் 6 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக் முடிஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ தான் பாவ் பாஜி மசாலா ஆட் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் பாவ் பாஜி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபைனாக பிளெண்ட் பண்ண போகிறேன். சில பேருக்கு சங்கியாக இருந்தால் பிடிக்கும். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் இது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தெளிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆகிடுங்க. நம்மளோட பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை பாவோட சர்வ் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.